ஸோ இன்றைக்கி A30 மொபைல் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருந்தது. நம்ம ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சார்ஜிங் எரர் இருந்தது. கஸ்டமர் கொடுக்கும்போதும் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சுவிட்ச் ஆனில் நீங்கள் போடும்போது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போடும்போது இந்த மாதிரி எல்லோ கலர் எரர், சார்ஜிங் எரர் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இது மேஜராக பார்த்தீங்கன்னா A சீரீஸு, M சீரீஸு, இந்த மாதிரி சாம்சங்கில் A அண்ட் M சீரீஸில் வந்து யூஸ்வலாகவே வரக்கூடிய ஒரு எரர் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்டு, அதாவது சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா, அந்த போர்டில் வந்து வாட்டர் லாக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூ வரும். ஸோ சப்போர்டை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து வாட்டர் சென்சாரு. ஸோ தண்ணி எது பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒயிட் கலர்ந்து ரெட்டாக மாறிடும். இதனால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வாட்டர் லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ராப்பராக க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளோயர் மூலமாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். மேக்ஸிமம் ஒரு 10% மொபைல் இதிலே வந்து ரெக்டிஃபை ஆகிடும். பட் இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னமும் அந்த எரர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெர்மிஸ்டர் லைனில் வாட்டர் லாக் ஆகி இன்டர்னலாகவே ட்ராக்கு கட் ஆகி இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ சிமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சப்போர்டுக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக உட்காந்து செக் பண்ணி பார்க்குறது தான். ஒரு ஒர்க்கிங் போர்ட்லேருந்து நம்ம செக் பண்ணி ட்ராக்கை கண்டுபிடிச்சி இஷ்யூ இருக்கக்கூடிய மொபைலை வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர் லைன் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு ஒரு ஜம்பர் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜம்பர் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எரர் வந்து சால்வ் ஆகி இருக்கணும். ஸோ இது போல் உங்களுடைய மொபைல்ஸில் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கொரியர் மூலமாகவும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஜம்பர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு ப்ராப்பராக இருந்தால் இஷ்யூ வந்து ரெக்டிஃபை ஆகியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறோம், நமக்கு 2% இருக்குது. பட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் எரர் இண்டிகேஷன் வந்து நமக்கு எதுவும் ஷோ ஆகலை. ஸோ ப்ராப்ளம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.